ஆயில் வாங்குறதுக்காக தான் இந்த தடை அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த ஆயிலை விற்கிறதுக்கு தடை இல்லையா? என்ன ஒரு போங்காட்டம் பார்த்தீங்களா? சரியான ரெமடின்னு நினைச்சிட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இது ரொம்ப மோசமானது அப்படின்றத அவர் எப்போ புரிஞ்சுக்க போறாருன்னு தெரியல. இப்போ ஏற்றுமதி இறக்குமதி, சரி, நீங்க மற்றவங்க மேல டாரிஃப் போட்டீங்கன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? இவர் கிட்டத்தட்ட 20,000 பொருட்களுக்கு வரி போட்டாருங்க. போட்ட உடனே மற்ற நாடுகள்லாம் பதிலுக்கு வரி போட்டாங்க. அதனால இவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நின்றுருச்சு. கிட்டத்தட்ட 66% அவங்களுடைய எக்ஸ்போர்ட் குறைந்து விட்டது. மற்ற நாடுகள் வரி போட்டதுனால என்ன ஆகி போச்சு? எக்ஸ்போர்ட் நின்று போச்சு. அப்போ அங்க இருக்கவனுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு போயிடுச்சு. இது ட்ரம்ப் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற அந்த குளோபலைசேஷன்ல நீங்க தனியா கதவெல்லாம் மூடிட்டு நாங்களே தயாரிச்சு நாங்களே பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னா வேலைக்கு ஆகாது. அடுத்தது இப்ப இந்த கிரிப்டோல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப். இவரே டாலரை ஊசி கட்டிடுவார் போல இருக்குது. எல்லாருமே கிரிப்டோ கோல்டுன்னு போயிட்டாங்கன்னா அப்புறம் டாலரை யார் வாங்குவாங்க? ட்ரேடர்ஸே ஐயோ கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டு அப்போ டாலர் தேவை அதிகமாயிரும். இந்தோனேஷியன் கரன்சி வீக் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா இங்க விலை ஏறிடும். அமெரிக்காவுக்கு தான் ஆப்பு. அங்க இருக்க பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இவர் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு, இப்போ உடனே ஒன்றும் தெரியாது, ஆனா 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துல என்ன ஆக போகுது பாருங்க அப்படின்னு. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் ரஷ்யன் ஏஜென்ட் இருக்கக்கூடிய நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். சார், உங்கள் ஃப்ரெண்டு ட்ரம்ப் அவர்கள் ஏன் இந்த அளவுக்கு குதிக்கிறாரு? 50% போட்டே ஆகணும்னாரு. இப்போ நிறையா பிரச்சனைகள் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது. இதனால் இந்தியா எக்கானமி அடி வாங்குமா? அப்படி இல்லைங்க. இதெல்லாம் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் எடுத்துக்கணும். இந்தியாவுடைய டோட்டல் எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் குட்ஸ் அரௌண்ட் $820 பில்லியன். ஐம் சாரி, இந்த 820 டோட்டல். மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது அரௌண்ட் $430 பில்லியன். அதில் நம்ம அமெரிக்காவுக்கு மட்டுமே ஏற்றுமதி பண்ணுறது அரௌண்ட் ஒரு $85 பில்லியன். அதாவது ஒரு 20% நம்மளுடைய மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் அமெரிக்காவுக்கு தான் போகுது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸு அந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் மருந்து பொருட்கள், இந்த மாதிரி, அதுக்கப்புறம் பெட்ரோலியம், ஃபியூல், அந்த அதர் திங்ஸ். அதாவது ஆயில் வாங்குறதுக்காக தான் இந்த தடை அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த ஆயிலை விற்கிறதுக்கு தடை இல்லையா? என்ன ஒரு போங்காட்டம் பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40 பில்லியன் நம்மளுடைய டோட்டல் எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸில் 40 பில்லியன் அஃபெக்ட் ஆகுது. 40 பில்லியன் அப்படின்றது ஒரு பெரிய விஷயந்தான். இப்போ நம்ம வேறு மார்க்கெட்டை தேடி ஆகணும். அண்டு இந்த டாரிஃப் மட்டும் இல்லை, குழப்பம். எப்போ எவ்வளோ போகும், எவ்வளோ இறங்கும், ஒன்றுமே தெரியல அவங்களுக்கு. அதனால் ஆர்டர்ஸ் எல்லாம் கெப்ட் இன் அபையன்ஸ், இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. ஏன்னா 50% டாரிஃபில் வாங்கி யாருக்கும் கட்டுப்படி ஆகாது. அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் பெருசாக அடி வாங்கும். அண்டு விலையை ஏற்றினா கன்சியூமர் வாங்க மாட்டாங்க, வாங்கிட்டு அவங்களுக்கு வேஸ்ட்டாக போகும். அதனால் ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவுகின்றது. சரி, ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறாங்க, அதனால் ஒரு 25% அப்படின்னாரு. அப்போது இந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தம் நின்றுச்சுன்னா அந்த 50% போயிருமான்னு சொல்ல முடியாது. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளோடையும் மினிமம் ஒரு 15 to 20% இந்த ரேஞ்சில் அவர் இருக்காருங்க. டாரிஃப் இல்லாமல் நான் எதையும் இறக்குமதி பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அதுக்கு அவர் சொல்கிற காரணம் என்னென்னா, எவ்வளோ நாள் தான் நாம் இம்போர்ட் பண்ணிக்கினே இருக்கிறது, இங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும்னு. அது வேலைக்கு ஆகாது விக்ரம். இது என்னவோ சரியான ரெமடின்னு நினச்சிட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இது ரொம்ப மோசமானது அப்படின்றத அவர் எப்போ புரிஞ்சிக்க போகிறாருன்னு தெரியல. இப்போது இது புதுசு ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே அமெரிக்கா கிட்டத்தட்ட ஒரு 95 வருடங்களுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதான் 1930. உதாரணத்துக்கு சார், எக்ஸ்போர்ட் அதை இன்க்ரீஸ் பண்ணணும், அப்போ உள்நாட்டில் தயாரிக்கணும், அப்போ தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இம்போர்ட்டை குறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வேறு வழி இல்லாமல் கம்பெனிகள்னால் அங்கே தான் போவாங்க. அப்போ அவங்க எக்ஸ்போர்ட் அதிகம் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு யோசிக்கலாம். இன்றைக்கி இந்த சப்ளை செயின் அப்படின்றது குளோபலைசேஷன் அப்படின்றத எல்லார் மேலேயும் திணிச்சதே இந்த அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் தான். ஒரு ப்ராடக்ட் நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊரில் பானை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, பானைக்கு மண், அந்த சக்கரம், அதுக்கப்புறம் அதை சுடுறது எல்லாமே அவர் வச்சுருக்க போகிறாரு. ஆனால்
இன்னைக்கு இருக்கின்ற குளோபலைசேஷனில் ஒரு கார் உற்பத்தி பண்ணுறாங்க, இல்லை வந்து ஒரு ஃபோன் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து இந்த ப்ராடக்டை பண்ணு, இங்கேருந்து இந்த ப்ராடக்டை பண்ணுன்ட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாடுகள்லேருந்து 10 நாடுகள்லேருந்து பார்ட்ஸ் வரா மாதிரி இருக்குதுங்க. இந்த மொபைலோட அந்த கண்ணாடி ஒரு இதுலேருந்து வரும், அந்த சிப்பு ஒரு இதுலேருந்து வரும், பேட்ரி ஒரு இதுலேருந்து வரும். அப்போது நீங்கள் எல்லாத்தையுமே இங்கே தயாரிக்கணும் அப்படின்னா எல்லா கம்பெனிகளும் இங்கே வரணும். உதாரணத்துக்கு அமெரிக்கா கார் நிறைய தயாரிக்கிறாங்க, நிறைய பிராண்ட் இருக்குது, நல்லா தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அமெரிக்காவுக்கு வந்து மெக்சிகோலேருந்து நிறைய கார் ஏற்றுமதி பண்ணுறாங்க. என்ன சார் மெக்சிகோ தம்மத்தூண்டு நாடு அப்படின்னா காரணம் என்னென்னா அங்கே சீப் லேபர் அப்படின்றதுக்காக அமெரிக்காவில் இருக்க பெரிய நிறுவனங்களே மெக்சிகோவில் கம்பெனியை ஆரம்பித்து அங்கே வந்து காரை தயாரித்து அதை வந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வராங்க. இப்போது அந்த கம்பெனிகளெல்லாம் நீங்கள் மறுபடியும் அமெரிக்காவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகாது ராசா. அப்போது இங்கே அமெரிக்க சம்பளம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்போது கார் விலை குப்புன்னு ஏறிடும். யாரால் வாங்க முடியும்? அதுவும் அமெரிக்காவில் வந்து பாதிக்கு மேலே கடனில் தான் கார் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நேராக போன உடனே காசு கொடுத்து கார் வாங்குறதுன்றதெல்லாம் அதெல்லாம் பெரிய பெரிய இடங்களில் இருக்கவங்க தான். அப்போது இது ஒரு பக்கம் விலைவாசி ஏறுது, கார் மட்டும் இல்லை எல்லாமே விலை ஏறுது. இப்போ இந்த கேன்டு பீன்ஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து அமெரிக்காவில் ரொம்ப பாப்புலரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. அது விலை வந்து ஒரு 20 சென்ட்ஸ், அது 79 என்னவோ இருந்தது, அது இப்போ 1 பாயிண்ட் சம்திங் வந்துருக்குது. இது வந்து ஹார்ட்லி என்ன சார் 20 சென்ட்ஸ்னால் எவ்வளோ வரப்போகுதுன்னு யோசிக்கலாம். ஆனால் ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வாங்குறாங்க, இந்த சம்பளத்தை மட்டுமே, அதுக்கப்புறம் இந்த சோஷியல் செக்யூரிட்டி, இந்த கவர்மெண்ட்டு செக்கு, இதை நம்பியே வாழ்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்கெல்லாம் இது வந்து விலை அதிகம். ஏன் திடீர்னு ஏறிடுச்சு அப்படின்னா அதனுடைய பேக்கிங். கேன்டு பீன்ஸ் அப்படின்னும் போது அந்த அலுமினியம் ஆர் டின் கேனில் பேக் பண்ணி வரும். அந்த மூலப்பொருட்களுக்கு ஒரு வரி போட்டார், அதனால் அது விலை ஏறி போயிடுச்சுங்க. இதுதான் பிரச்சனையே. இப்போது ஏற்றுமதி இறக்குமதி, சரி நீங்கள் வந்து மற்றவங்க மேலே டாரிஃப் போட்டிங்கன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? இன்றைக்கி வந்து இந்தோனேஷியா, வியட்நாம், யூரோப்பியன் யூனியன், ஜப்பான் இந்த மாதிரி நாடுகள்லாம் சரி ரைட்டு 15-20 போட்டுக்காங்க, நாங்கள் உங்களுக்கு 0% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை நாடுகள் இதுக்கு ஒத்துப்பாங்க சொல்லுங்கள்? அப்போது என்ன ஆகும்னா உங்களுடைய எக்ஸ்போர்ட் அடி வாங்கும், அவங்க டாரிஃப் போடுவாங்க. இவர் போட்டால் மாதிரி நாமளும் திருப்பி போடுறோம் அப்படின்னு வச்சுப்போம். ஆல்ரெடி இருக்குது நிறைய பொருட்கள் மேலே. அப்போ என்ன ஆகும், அமெரிக்க பொருட்கள்லாம் காஸ்ட்லின்றதுனால யாரும் வாங்க மாட்டாங்க. சரி, அடுத்தது இம்போர்ட்டு. இம்போர்ட்டுக்கு டாரிஃப் போடுறேன் அப்படின்னா அந்த வரியை கட்டுறது அமெரிக்க மக்கள் தான். அமெரிக்காவுக்குள்ளே நுழையிற பொருட்களுக்கு வரி போடுறாங்கன்னும் போது அமெரிக்க மக்கள் தான் அந்த வரியை கட்ட போகிறாங்க. அப்போ அது விலை அதிகமாகும். இப்போது அந்த 1930 என்ன நடந்தது அப்படின்னா இவர் வந்து கிட்டத்தட்ட 20,000 பொருட்களுக்கு வரி போட்டாருங்க. போட்ட உடனே மற்ற நாடுகள்லாம் வந்து பதிலுக்கு வரி போட்டாங்க. அதனால் இவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நின்றுருச்சு. கிட்டத்தட்ட 66% அவங்களுடைய எக்ஸ்போர்ட் குறைந்து விட்டது. அதே மாதிரி அவங்களுடைய இம்போர்ட், இவர் உள்ள வரத்துக்கு வரி போட்டார் இல்லையா, அதனால் அது காஸ்ட்லி ஆகிட்டதுனால இம்போர்ட்டும் வந்து கிட்டத்தட்ட 61% குறைந்து விட்டது. சரி சார், அவங்க நாட்டுக்கு என்ன வேணுமோ, அன்னைக்கு வந்து இன்னைக்கு மாதிரி குளோபலைசேஷன் கிடையாது, மோஸ்ட்லி உள்ளுக்குள்ளே கிடைக்கிறத வச்சு தான் தயாரிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போது வந்து அவங்க நாட்டில் தயாரிக்கிறது அவங்களே இது பண்ணிக்கிட்டோம், சொதேசி அப்படின்னு சொல்லலாம். சிக்கல் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படின்னா சர்ப்ளஸ், அமெரிக்கா தேவை போக மீதியை தான் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அதில் எத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க? மற்ற நாடுகள் வரி போட்டதுனால என்ன ஆகி போச்சு, எக்ஸ்போர்ட் நின்று போச்சு. அப்போது அங்கே இருக்கவனுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு போயிடுச்சு. அதே மாதிரி இம்போர்ட்டுக்கு நீங்கள் டாரிஃப் போட்டதுனால எதை நீங்கள் இம்போர்ட் பண்ண போகிறீங்க? ஒன்று இங்கே கிடைக்காத பொருளை இம்போர்ட் பண்ண போகிறீங்க, ஆர்எல்ஸ் இங்கே ஒரு பொருள் கிடைக்குது ஆனால் வெளிநாட்டிலேருந்து வருது, சீப்பாக இருக்குது, அதனால் அதுக்கு நீங்கள் வந்து இறக்குமதி பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த ஸ்டீல் அண்ட் அலுமினியத்துக்கு ஏற்கனவே அவர் டாரிஃப் போட்டார். இது அன்றைக்கும் அது மாதிரி தான் நடந்தது, இப்போவும் அது மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஸ்டீல் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல துறைகளில் தேவைப்படுகின்றது. உள்ளூரில் விலை அதிகம், வெளியூர்லேருந்து வருது விலை கம்மி, அதனால தான் அங்கேருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் அதுக்கு டாரிஃப் போட்டதுனால என்ன ஆகி போச்சுன்னா வெளியூர்லேருந்து வருது நின்று போச்சு, உள்ளூர் சரக்கு விலை அதிகம், இதைத்தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளவு நாளாக ஒரு கார் தயாரிக்கிறாங்க, இல்லை வந்து ஒரு நான் சொல்லதான் கேன், அலுமினியம் கேன் இது தயாரிக்கிறாங்கன்னு சொன்னால் வெளியூர்லேருந்து எனக்கு சீப்பாக வருது, அதை வச்சு நான் ஒரு ரேட் வச்சுருக்கேன்.
இப்போ அதை நிறுத்திட்டீங்க, டாரிஃப் போட்டீங்க, இறக்குமதி பண்ணான்னா எனக்கு விலை அதிகம், இப்போ உள்ளூரில் இருக்கிறது விலை அதிகம். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக விலை ஏறும். இப்போ புரியுதுங்களா விஷயம்? இது வந்து ட்ரம்ப் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற அந்த குளோபலைசேஷனில் நீங்கள் தனியாக கதவெல்லாம் மூடிட்டு நாங்களே தயாரித்து நாங்களே பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னால் வேலைக்கு ஆகாது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் சமீபத்தில் அங்கே இருக்கவங்க ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். அமெரிக்காவிலேருந்து இந்த காட்டன் இறக்குமதி அதுக்கு வந்து நம்ம 11% வரி போட்டிருக்கோம். அதை வந்து நீங்கள் நீக்கணும், அங்கேருந்து இறக்குமதி பண்ணணும், இங்கே வந்து விலை அதிகமாக இருக்குது. அது இருந்ததுன்னு சொன்னால் எங்களால், ஏன்னா அங்கேருந்து காட்டனை இறக்குமதி பண்ணி தானே இவங்க ட்ரெஸ் ஆக்கி விற்கிறாங்க. ஸோ அது இன்புட் அது. அதனால் எங்களுக்கு அது இது பண்ணணும். நீங்கள் இந்த 11% வரி போட்டதுனால என்ன ஆகிப்போச்சுன்னா, இங்கே லோக்கல் மேனுஃபேக்சரரும் அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் 11% சேர்த்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதனால் வந்து எங்களுக்கு கட்டுப்படி ஆகலைங்க, நீங்கள் அந்த வரியை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த இறக்குமதிக்கு வரி அப்படின்றது உள்நாட்டு தொழில்களை பாதுகாக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு இடத்துல பாதுகாக்கும், அதை சுற்றி இருக்கிற அலைடு இண்டஸ்ட்ரீஸை நாசம் பண்ணிடும். இது புரிய மாட்டுது அவங்களுக்கு. அடுத்தது எல்லாத்தையுமே உங்கள் ஊரில் தயாரிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து அவங்க மற்ற நாடுகள்லேருந்து இங்கே மூவ் பண்ணணும். எல்லாத்தையும் இப்போ உதாரணத்துக்கு மெக்சிகோலேருந்து கார் தொழிற்சாலை வந்து அமெரிக்காவுக்கு மூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து பல பில்லியன் டாலர் செலவாகும். ஆனால் மெக்சிகோவில் நீங்கள் கொண்டு வந்துட்டாங்கன்னா மெக்சிகோவில் வேலை வாய்ப்பு போயிடும். ஏன்னா கம்பெனியெல்லாம் இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க இல்லையா, ஃபோர்டு, ஜென்ரல் மோட்டார்ஸ், அவங்கெல்லாம் ரைட், இவங்க கஷ்டப்படுவாங்க. ஆனால் நீங்கள் அமெரிக்காவுக்கு வந்து அந்த தொழிற்சாலையை ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகாது, அதனால் கார் விற்காது, அதனால் அங்கேயும் பாதி பிளான்ட்டை மூடிடுவான். அமெரிக்காலையும் அடி வாங்கும். மெக்சிகோவுக்கு விழுற அடியை விட அமெரிக்காவுக்கு விழுற அடி பெருசு. ஏன்னா அவங்கெல்லாம் பணக்கார நாடுகள், அவங்க வந்து பிச்சை எடுக்க மாட்டாங்க. நாம் வந்து எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்து எக்கானமியோடைய அடிப்படை. அடுத்தது நீங்கள் யாருமே வந்து ட்ரேட் பண்ணல அப்படின்னு சொன்னால் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அப்போ அமெரிக்கா நீ எங்களோட வியாபாரம் பண்ண மாட்டல, நாங்கள் வந்து இனிமேல் அவங்கவுங்க நாட்டு கரன்சியில் ஏதோ ஒரு கணக்கில் நாங்கள் ட்ரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டாலர் என்ன ஆகும்? ஏற்கனவே டாலர் வந்து கிட்டத்தட்ட 10-11% அதனுடைய வேல்யூ இறங்கிடுச்சின்னு சொல்கிறாங்க. அண்டு சீனா முதற்கொண்டு நிறைய நாடுகள் இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த அமெரிக்கன் ட்ரெஷரி பில்னு சொல்லுவாங்க, அந்த பாண்டு, அதெல்லாம் டம்ப் பண்ணிவிட்டு நாங்கள் தங்கம் வாங்கலாமா, தங்க விலை ஜெருன்னு ஏறி நிற்குதுன்னா அதான் ரீசன். நார்மலாக எந்த ஒரு குழப்ப காலத்திலையும் எல்லாரும் டாலர் வாங்கி வச்சுப்பாங்க, டாலர் பாண்டுன்னு. ஏன்னா அதுதான் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு. இப்போ அதுவே சேஃப்டி இல்லை அப்படின் போது எல்லாரும் தங்கத்துக்கு போயிடுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா தங்கம் அப்படியே எங்கே போகுதுன்னே தெரியல. தங்கமே உன் பேரை சொன்னாலும் என்எஸ்கேஷன் பாடுவார், அந்த மாதிரி ஆகிப்போச்சு தங்கம். அடுத்தது இப்போ இந்த கிரிப்டோவில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப். இவரே டாலரை ஊசி கட்டிடுவார் போலுக்குது. எல்லாருமே கிரிப்டோ கோல்டுன்னு போயிட்டாங்கன்னா அப்புறம் டாலரை யார் வாங்குவாங்க? இப்போது எத்தனை நாளைக்கு வந்து எல்லா நாடுகளும் இந்த மாதிரி உங்களுக்கு 0 எங்களுக்கு 15-20ன்னு ஒத்துப்பாங்க? இப்போ வியட்நாமில் வந்து 20% அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த 20 எல்லாத்துக்கும் கிடையாது. இன்னும் சில பொருட்களுக்கெல்லாம் அப் டு 40%. எத்தனை நாளைக்கு இவங்க சும்மா இருப்பாங்கன்னு சொல்லுங்கள்? இந்தோனேஷியாவில் 19%க்கு ஒத்துருக்காங்க. அமெரிக்காவிலேருந்து வரத்துக்கெல்லாம் 0%. இது என்ன ஆகும்னா பொன்முட்டை இடற வார்த்தை ஒரே நாளில் அறுத்துடுற மாதிரி. அப்போ என்ன ஆகும், 19% இங்கேருந்து போகிற சாமானுக்கு அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து 0% அப்படின்னும் போது அமெரிக்காவிலேருந்து வருது கிட்டத்தட்ட சில விஷயங்களில் சீப்பாக இருக்கும். அப்போது நார்மலி ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எது சீப்போ அதை தானே வாங்குவாங்க. அப்போ என்ன ஆகும், அமெரிக்காவிலேருந்து நிறைய வந்து குவிய ஆரம்பிக்கும். அப்படி குவியும் போது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வரும். இவங்களுக்கு டாரிஃப் போட்டிருக்கிறதுனால காம்படிட்டிவ்னஸ் அடி வாங்குது 19% அப்படின்னும் போது, இன்னும் யாராவது கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக தயாரித்து அமிச்சாங்கன்னா டாரிஃப் இருந்தாலுமே அதை மேனேஜ் பண்ண முடியும். அப்போது இவங்களுடைய இது காஸ்ட்லி ஆகுது. அமெரிக்காவிலேருந்து ஒன்றும் இல்லாமல் வந்து இறங்குது அப்படின்னும் போது, இப்போ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அமெரிக்கன் சாமான்லாம் இங்கே வந்து குவிஞ்சதுன்னா, குவிக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட ஏதாவது இருந்ததுன்னா, அப்போது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வரும். எதையுமே வாங்க முடியாத சுச்சுவேஷன் ஆயிரும் இந்தோனேஷியாவில். அப்போ என்ன பண்ணுவாங்க, ட்ரேடர்ஸே ஐயோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அப்போது டாலர் தேவை அதிகமாகிடும், இந்தோனேஷியன் கரன்சி வந்து வீக் ஆகிரும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே விலை ஏறிடும். நீங்கள் 0% டாரிஃபில் வாங்கினாலும் வேலைக்கு ஆகாது, விற்க முடியாது. இந்த அடிப்படை புரிஞ்சுக்காமல் அவர் பாட்டுக்கு டாரிஃப்னு மினிமம் 15ன்றதில் அவர் முடிவாக இருக்காருங்க. இது வந்து அமெரிக்காவுக்கு தான் ஆப்பு. அங்கே அங்கே பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஐயா இவர் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு, இப்போ வந்து உடனே ஒன்றும் தெரியாது, ஆனால் 3 மாதத்துலேருந்து 6 மாதத்தில் என்ன ஆக போகுது பாருங்க அப்படின்னு. இதில் அந்த பியூரோ ஆஃப் லேபர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒருத்தர் இருக்கார், அந்த சீஃப் வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஃபிகர்ஸு
இது மாதிரி டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா அப்படியா அப்படின்ட்டு அவரை தூக்கிட்டார். எனக்கு என்ன ஃபிகர் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கோ அதை கொடுக்குறவன் தான் இங்கே வரணும் அப்படின்னு அவர் வந்தார். அவர் என்னவோ கிராஃப் எல்லாம் போட்டு காமிச்சாரு. பாருங்க அப்படியே டேபிளில் ஃபுல்லாக அந்த சார்ட்டாக வச்சுக்கிறாரு. அதான் பார்த்தாரு, ஒரு சார்ட் எடுத்தார். பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க இந்த சார்ட். ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருக்காரு. என்ஜாய் பண்ணுங்க விக்ரம். ஓகே சார், இந்த சுச்சுவேஷனில் டீப் ஸ்டேட்ஸில் என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ட்ரம்ப் இந்த அளவுக்கு நடவடிக்கை இருக்கும்போது அது ரொம்ப சைலண்ட் ஆகிற மாதிரிலாம் சார் இருக்குது டீப் ஸ்டேட். அதாவது டீப் ஸ்டேட் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம எதுவுமே பண்ண வேணாம், இவரே எல்லாத்தையும் பண்ணிப்பாரு போல இருக்குது. அடடா, இது மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா போன தடவையே ட்ரம்ப்பை ஜெயிக்க விட்டுருக்கலாமே, ஏன் வந்து நம்ம நிறுத்தி விட்டோம், ஒரு 4 வருஷம் முன்னாடியே இதெல்லாம் நடந்திருக்கமே அப்படின்ட்டு அவங்களும் வந்து ஓரமாக உட்காந்து பார்த்து சிரிச்சு நிற்கிறாங்க. அவங்களுடைய எண்ணமே கேஆஸ் தான். ஸோ இது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கே சொல்ல வேண்டியதானே, ஏன் அந்த ஆளை வந்து இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னு. ஓகே சார், இப்போ நம்ம ட்ரம்ப் ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் இருக்கும்போது இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணலையே சார்? ஈரான் மேலே சாங்ஷன் விதிச்சாரு, யாரும் அணுகுண்டு வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி வார் சம்மந்தமாக இருந்தவர் இப்போ ஏன் திடீர்னு இந்த டேரிஃபில் இறங்கிட்டாப்புல? அதாவது அவர் காதில் குண்டு சுட்ட உடனே அவர் என்ன நினச்சிட்டாரு, போனதா அதான் நான் செத்து பிழைச்சவன்டா அப்படின்ன உடனே, இல்லை இது வந்து ஏதோ செய்யறதுக்காகத்தான் வந்து நான் தப்பித்திருக்கின்றேன் அப்படின்னு நினச்சிக்கின்னு எதையோ செய்கிறோன்னு நினச்சிட்டு என்ன செய்கிறோன்னு புரியாமல் அவர் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஆல்ரெடி அவர் வந்து ஈகோ பிடிச்ச மனுஷன், நான் தான் எல்லாம் அப்படின்றவர். இப்போ இந்த மாதிரி தப்பிச்சுட்டு வந்தவுடனே அவருக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. ஆஹா, நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது. 2வது அவருக்கு இனிமேல் அடுத்த டேர்ம் கிடையாது. ஆமாம் சார், 2 டைம்ஸ் தான். அதனால் வந்து என்ன பண்ணலாம், என்னப்பா 4 வருஷம் முடிஞ்சவொடனே எப்படி இருந்தாலும் நான் வீட்டுக்கு தான் போகிறேன். அதில் அவருடைய பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டு நிறைய இருக்குதுங்க. நேற்றுக்கு வந்து வாஷிங்டன் போஸ்ட்டில் ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தது. அதாவது இந்த டாரிஃபு, சாங்ஷன்ஸு இதையெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, அமெரிக்க கம்பெனிகளுக்கு ஆதரவாக நீங்கள் டிசைட் பண்ணோன்ற மாதிரி இன்டைரக்டாக ப்ரெஷர் கொடுக்குறதா சொல்கிறாங்க. உதாரணமாக அன்றைக்கி ஸ்டார்லிங்க், இப்போ இவருக்கும் தகராறு ஆகிடுச்சு. அடுத்தது இந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் மேஜர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட். அதனால தான் வந்து அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அது கொடுத்து இந்த கன்செஷன்ஸ்லாம் வித்ரா பண்ணிட்டாரு. கிளைமேட்டாவது புடலங்காயாது போங்கடா அப்படின்ட்டாரு. நிறைய ட்ரில் பண்ணுவோம், ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டாரு. லிட்ரலாகவே அந்த மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஆயில் கம்பெனிகள் ஆயிலை விற்கணும். அதனால தான் யூரோப்பியன் யூனியனில் நீங்கள் வந்து வருஷத்துக்கு 250 பில்லியனுக்கு எங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னு டீல் போட்டார். எந்த டீலுமே ரிட்டர்ன் கிடையாது விக்ரம், எல்லாம் ஓரல் தான். ஜப்பானில் புலம்பினுக்கிறாங்க, என்னங்க டீலுன்றீங்க ஒன்றும் ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, அவர்கிட்ட போயிட்டு எழுதி கைது போடுன்னு கேட்க முடியுமா? அவ்வளோதான். கைது போடணும்னு சொன்னால் நேராக ஒயிட் ஹவுஸ் வா அப்படின்வாரு. அங்கே கூப்பிட்டு உட்கார வச்சு அசிங்கப்படுத்தி அனுப்புவார். அதனால தான் யாரும் கேட்கறது இல்லை. எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, சரி ரைட்டு இது பாட்டுக்கு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கட்டும், இன்னும் 6 மாதத்தில் அமெரிக்கா அடி வாங்க ஆரம்பிச்சதுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க ஓடி வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியே இல்லாட்டாலும் இன்னும் ஒரு 3 வருஷம் 3.5 வருஷம் பல்ல கடிச்சிக்கின்னு போயிட்டோம்னா அதுக்குள்ளே நாசமாக போயிடும் அமெரிக்கா. அதுக்கப்புறம் நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் அண்ட் வாட்ச் ஆட்டிடியூடில் தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ இந்த டேரிஃப் விஷயத்தில் வந்து சைனா திடீர்னு வந்து இந்தியா பேக்கப் கொடுக்குறாங்களே சார், இதில் ஏதாவது உள்நோக்கிறதுக்கு தான் என்ன? அதாவது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த கொரோனாக்கு அப்புறமே வந்து சீனா எதிரி அப்படின்றது இல்லை, எல்லாத்தையுமே கொண்டு வந்து, அதாவது டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்டு அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா மேனுஃபேக்சரிங்கும் நீங்கள் கொண்டு போய் சீனாவில் வச்சுட்டீங்க. அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா, கொரோனா அங்கே தானே முதல்ல கண்டுபிடிச்சாங்க. ஸோ உலகமே வந்து நின்று போயிடுது. அதனால் சைனா +1 அப்படின்னு ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. என்னென்னா சைனாலையும் இருக்கணும், கூட இன்னொரு கண்ட்ரிலையும் இருக்கணும். ஸோ தட் இங்கே ஏதாவதுன்னா கூட அங்கே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இதுக்கு என்ன பண்ணாங்க, இந்தியா, வியட்நாம் இந்த மாதிரி நாடுகளில் டைவர்சிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க. இது சைனாவுக்கு பிடிக்கல. எல்லாம் என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு. இதை எப்படா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து இந்தியாவுக்குள்ளே ஏதாவது குழப்பம் உண்டாகலாமா அப்படின்னு அவங்களுக்கு இன்னும் சில பேர் இங்கே இருக்காங்க அடிவருடிகள், அவங்கள வச்சு இங்கே குழப்பம் பண்ணலாம்னு நினச்சாங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இருந்தாலும் வந்து சோஷியல் மீடியா அது இதுன்னு அவங்க வேலையை அவங்க காமிச்சிக்கினே தான் இருக்காங்க. பார்டரில் பிரச்சனை பண்ணலாமா அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர், அதுக்கு முன்னாடி பாகிஸ்தானை நோண்டி விட்டதே சீனா தான். இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, வார் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் எந்த கம்பெனியும் அங்கே போக மாட்டான், ஐய அப்படின்னு நினச்சிட்டு ஒதுங்கிடுவான்னு. ஆனால் நம்ம கொடுத்த அடியில் கலங்கி போய் உக்காந்துட்டாங்க. பாகிஸ்தான் மட்டும் இல்லை, சீனாவுமே அமெரிக்காவுமே.
ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் இந்த வரியின் போது முதல்ல சீனா கிட்ட தாங்க இந்த சண்டையை ஆரம்பித்தார். திடீர்னு 20ன்னுவார், அவங்க ஒன்று 25 வாங்க, 40, 50, 70, 80, 240. இந்த WWF கார்டு வச்சு விளையாடுவாங்க தெரியுமா, வெயிட்டு 180 அப்படின்னா உடனே 240 இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாரும் அதை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். மற்ற நாடுகளோட பாஸ் 90 days பாஸ் ட்ரேட் டீல்னாரு. டீலெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதை பாருங்க, மகாம்போ குஷி ஆகணும்னா யூ ஷுட் மேக் அமெரிக்கா ஹாப்பி அப்படின்றாரு. ஏன்னா எனக்கு தான் வேலையா அமெரிக்காவை சந்தோஷமாக வச்சுக்கிறது. அவங்களுடைய அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு, டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே விற்கணுன்றாரு. நம்ம அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றோம். எங்கள் விவசாயிகள் தான் எங்களுக்கு முக்கியம், நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து விற்கிறதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு. இப்போது சீனா என்ன நினைக்கிறாங்க, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அப்போ நேச்சுரலி இந்த சைனா +1 அப்படின்ற பாலிசி எடுபடாது. நம்ம வந்து இந்தியாவோட நட்புறவாக போகிற மாதிரி வச்சுக்கணும்னு சொன்னால் இங்கே இருக்கிற கம்பெனிகள்லாம் இங்கேயே தான் இருக்கும். டாரிஃப்ன்றதை நம்ம அதுக்கப்புறமா டீல் பண்ணிக்கலாம். அந்த அமெரிக்கா இந்தியா பிரச்சனை அப்படின்றது ஃபுல் ஃப்ளெஜ்டாக பெரிய அளவில் வரணும். அவங்க 2 பேருக்கு இனிமேல் சங்காந்தமே ஆவாதுன்ற நிலைமைக்கு வரணும். அப்போ தான் நமக்கு நல்லது அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. கூடவே ஒரு பழமொழியெல்லாம் சொல்லியிருக்காங்க, இது நம்ம ஊரில் சொல்லணும்ல, என்னது ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அதுக்காக ரோட்டில் போகிறவங்கலாம் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு அந்த பசங்களை கூட்டி வர்றது இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு வர மருமவ இருக்காங்கல்ல, அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா தன் பிள்ளை, நம்ம பொண்ணு வந்து இன்னொரு வீட்டுக்கு போகுதில்ல. ஸோ எல்லாரும் மருமவளை பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்கன்னா அப்போ உங்கள் பொண்ணும் நல்லா இருக்கும், இதுதான் அர்த்தம் அது. ஸோ இந்த மாதிரி ஒரு பழமொழியை காமிச்சு நம்மளாம் வந்து ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன், நம்மெல்லாம் ஒன்றா இருக்கணும், யானையும் டிராகனும் சேர்ந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு. அடங்கப்பா, அவங்கள யாருமே நம்ப மாட்டாங்க அந்த டிராகனை. ஏன்னா அது இல்லாத ஒரு மிருகம். அந்த பக்கம் ரஷ்ய கரடி, இங்கே யானை, இங்கே அமெரிக்கா கழுகு, இதெல்லாம் இருக்கிறது. டிராகன்றது இல்லாதது, மித்து. அதனால் அதை நம்ப முடியாதுன்ட்டு நம்ம காஷியஸாக தான் போயிட்டுருக்கோம். சார் உங்கள் அற்புதமான கருத்தில் லேபர் வந்திருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.